பயணிகளின் கவனத்திற்கு, நீங்க போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்க போகுது. அதனால வண்டியை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ அண்ட் ஹேவ் a wonderful day. வாவ், இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கே. செம சூப்பரா இருக்கு போ. நான் இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். அற்புதமான இந்த காட்சிய பார்க்க போறேன். அடே, நீங்க எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. நீங்க பண்ண வேலைக்காக நீங்க அனுபவிக்க போறீங்கடா. அடே, ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. தம்பி உனக்கு ஒண்ணும் ஆகலையே? நல்லதா போச்சுடா. 2 பேரும் வசமா சிக்கினீங்களா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. எப்பயுமே நல்லது மட்டும் தான் நினைப்பேன். எப்பயுமே நல்லது மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு மெஜிஷியன். இது எனக்கு எக்ஸ்பிரஷன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? இது நல்ல அற்புதமா இருக்கு. நல்ல கவிதையா இருக்கு. எங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ். ஆனா நாங்க கிளம்புறோம். ஓ, அப்படியா? போயிட்டு வாங்க. நான் உங்களை தடுக்கவே இல்லையே. இங்க பாரு, நீ ஒரு மனுஷனை சந்திச்சியே. அவன் பேரு லாகர் விக். அவன் ஆபத்தானவன். ஓ, அப்படியா சொல்றீங்க? மோசமானவன். என்ன சரிதானடா விக்கு? எஸ்கேப் ஆயிட்டான். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அவனை பாத்துக்கிறேன். வரட்டா? 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அவன் ரொம்ப கூலா இருந்தால சரிவா சாப்பிடலாம். சரி, அப்படி போடு. எல்லாத்தையும் நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல. பசி வேற வயித்த கிள்ளுது. இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். பார்க்கவே சுவையா இருக்கானே. இந்த ஊரை சுத்தி பார்க்க அப்போ ஒரு போறேன். குழம்பு வச்சிட வேண்டியதுதான். சுத்த போறேன். இருடா, வேட்டையாடுற கருவி கொண்டு வரேன். வளைய விரிச்சாச்சு. இனி அவன் வந்தா போதும். நான் ஒரு உலகம் சுற்று வாலிபன். என்ன யாரும் தடுக்கவே முடியாது. ஊரை சுத்தி பார்க்க போறேன். இது என்னப்பா? மஞ்சீஸா? அடடடடா, செம கூல். இன்னும் நிறைய இருக்கு. அப்படிதான் வாப்பா. சூப்பரா இருக்கு. அற்புதம். என்ன ஒரு ஜாக்பாட் கடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட உள்ள போடா. கொஞ்சம் இரு. ஓ ஓ ஓ. எல்லாம் சொதப்பிக்கிச்சே. என்னால இதை நம்பவே முடியலையே. ஒரு கோழி நம்ம சதியை கண்டுபிடிச்சிடுச்சு. அற்புதம். ரொம்ப சுவையா இருக்கு. உன் கதையை இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். உன்னைய குழம்பு வைக்காம விட மாட்டேன். இந்த மரம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு வாய்ப்பு. என்னடா இது?
என்னைய இது வெறி ஏத்துதே. நெஞ்சமே இயற்கையை ரசிச்சிடு. அடடா, என்ன அற்புதமான இயற்கை காட்சிங்க. ஆடடா அட்டகாசம். இந்த வாட்டி நீ எப்படி தப்பிக்கிறங்கிறத பாத்துறோம். என்ன இங்க சத்தம் கேட்டது? லா 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 யா லா 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 லா. நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞன். எப்படி கண்டா சிக்கனியா? நான் கலைஞன், என்ன சிக்க வச்சதான் நினைக்கிற ஒரு கலைஞன். அடி வாங்க போறா, என்கிட்ட அடி வாங்க போறா. சரி, என்ன வேலையை சிக்க ஆரம்பிச்சிடுவோம். வச்சதான் நினைச்சு அடி வாங்க முதல்ல அந்த பைகளை போறா சுத்தமா இந்த கழுவிடுமா? மட பையன். அற்புதம் ஆனந்தம் அற்புதம் ஆடடா போச்சே. குளிர் வேற இங்க உறையுது, இதுல தண்ணி வேற ஊத்திக்கிச்சு. இந்த அற்புதம் கட்டி வச்சு அடைக்க இது அவுக்க கூட முடியலையே. அவ்வளவுதான். ஹாய், என்ன கலாக்கிறியா? என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? ஆபத்துட்டே. தப்பிச்சுட்டேன் நானு. அடே கொக்கரக்கோ, நின்னுடா அங்கே. இப்பவா உன்னைய பிச்சு திங்குறான். எல்லா குட்டி பசங்களும் இது கவனமா பாருங்க. இந்த மாதிரி வீட்ல நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் புசுல எஸ்கேப்டா. நல்ல வேலை. எங்க மாட்டியா இப்போ? யோதரா முடியாது, என்னால முடியாது. உன்னை அடிச்சு சூப் வைக்கிறேன்டா. இரு வரேன். இப்ப பாரு. என்னது, எல்லா குட்டையுமே மிஸ் பண்ணிட்டனா? என்னைய நீ வெறியாத்திக்கிட்டு இருக்க. விக்கோட வீட்ல இருந்து வந்த சத்த மாதிரி இல்ல. வாடா போய் பார்க்கலாம். சரிடோ. நீ இப்ப ஊரு போட்டு குழம்பு வைக்கிற பாரு. அப்படிதான். டேய் உள்ள போடா. தம்பி இரு. பத்த வைக்கணுமா? கேஸ் லீக் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வீட்ல கேஸ் ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னு தேவையில்லாம வேடிக்கை காட்டாதீங்க. அப்பாடா. எப்பா சேவல உனக்கு ஒண்ணு ஆவலையே. அடிப்படல. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. என்னுடைய வீடு எல்லாமே நாசமா போச்சே. லாகர் விக்கி போய் எழுந்துட்டான். வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்ஜின் மான்சியஸ் இருக்குது. அப்படின்னா என்னதுடோ? என் பின்னாடியே வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?
டேய் தம்பி பொறுமையாடா, இங்க நிறைய இருக்கு சரியா? ஓ தெரியும்டோ. இந்த மாதிரி சாப்பிட்டாதான் வயிறு நிறையுது. அப்படியா? இதுக்கு தாண்டா பெரியவங்க சொன்னா கேட்கணுங்கிறது. சரி இதை சாப்பிடுவோம். இன்னும் ஆப்பிள் வேணும்டாண்ணா. ஆஹா. ஓ, அப்ப நட்டாஷா இதுக்காக தான் உன்னை வேண்டான்னு சொன்னாலா? சுத்தம். டேய் தம்பி, சும்மாதான்டா சொன்னேன். அழாதடா. நான் தான்ப்பா வந்துட்டு இருக்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டீக்கி டீக்கி நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் உயிரோட இருக்கேன். உதவி பண்ணு. ஓஹோ, அப்படின்னா என்னோட உதவி உனக்கு தேவைப்படுதா? அதுவும் உன்னை ஜென்டில்மேன் ஆக்குறதுக்கு. ஆமா ப்ளீஸ்டா. ஓகே, இத நான் ஏத்துக்கிறேன். நீ ஒரு ஜென்டில்மேன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கியா? இங்க பாரு, உண்மையான ஜென்டில்மேனா நீ ஆகணும்னா முக்கியமான விஷயம் அது என்னன்னா இந்த எக்காரணத்தை கொண்டு இதை நீ மறக்கவே கூடாது. ஏன்னா இதுதான் எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம எப்பயுமே இந்த மாதிரி அதை தொடாத. இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்க கூடாது. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டனா இது எல்லாமே உனக்கு தான். ஆனா அதுக்கு நான் சொன்னது கவனிக்கணும். இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஏய் டப்ளு, சாப்பிடுறியா? சூப்பரா இருக்குடா தம்பி. எனக்கு ஒண்ணு கொடுடா அண்ணா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எதிர்த்து நில்லு, எழுந்துரு. ஓகே ரைட் விடு. இப்ப நீ நான் சொல்ற மாதிரி ஜென்டில்மேன் மாதிரி நிக்கிறது எப்படின்னு சொல்றேன். நேரா நில்லு, கையை கீழே போடு, தலையை தூக்கிட்டு நில்லு. ரைட். அப்புறம் நான் இப்ப நகர சொன்னா என்ன? சரியா நில்லு. அதிகமா ஓட்டுனா எதுவுமே வேலைக்கு ஆகாது. அசையாம நில்லு. முதல்ல இருந்து அருவி நிமித்தி நில்லு. டேய் கொஞ்சமாவது பிரேக் விடுடா. ஜென்டில்மேன் ட்ரைனிங் லெசன் 2. ஒரு ஜென்டில்மேன் மாதிரி எப்படி நடக்கணும். ஜென்டில்மேன்னா அந்த கயிறுல ஆடாம நடக்கணும். என்னால அது முடியாதுடா டீக்கி. எனக்கு ஹைட்னா பயம். நான் என்ன கையில வச்சிருக்கேன்னு பாரு. அந்த கயிறு மேல அந்த பக்கம் மட்டும் கடந்து போனேன்னா நீ சாப்பிடறதுக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்ப. டேய் தம்பி, நீ எது செஞ்சாலும் கவனமா செய்டா. ஆப்பிள். சரி ஆப்பிளுக்காக இது பண்றேன். டே அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுடா. டீக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜென்டில்மேன், இப்படி கொரட்டை வர்றது கூடாது. அது ரொம்ப தப்பு. அதனால திரும்ப பண்ணு. ஏன்டா என்ன போட்டு ஓட்டி வதைக்கிற? 45, 46, 47. அட என்னடா 47, 48. இன்னமும் கோட்டா முழுசு ஆகலையே. இந்த வாட்டி மட்டும் கோட்டாவை முழுசா முடிக்காம போனா நம்ம வேலையை கிழிச்சு விட்டுருவானே அந்த ஆளு. என்னுடைய வேலைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆக்ஷன். ரொம்ப நல்லா இருக்கு. டேய் அண்ணா மனசாச்சே இல்லாம சாப்பிடுறடா. உனக்கு வயிறு வலிக்கும். ஒரு ஜென்டில்மேன் சாப்பிடுறா இருந்தா இப்படி பொறுமையா தான் சாப்பிடணும். வாய் பெருசா பொழந்து சாப்பிடுற.
ஆனா நான் பிறந்ததே இந்த மாதிரி தானடா. ஜென்டில்மேனா இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். திரும்ப சாப்பிடு. ஆனா நீ கொஞ்சமா சாப்பிடணும். சரிடா. லாகர் விக் திரும்ப வேலைய ஆரம்பிச்சிட்டான். வாடா தம்பி. ஏய் அவ்வளவு வேகமா ஓடாத. தொடர்ந்து கேளு. அப்ப சரிடா, தவி தவி போறேன். இன்னும் கொஞ்சம் மரங்கள் மட்டும் வெட்டினாலே போதும். நம்ம வீட்டுக்கு போய் காலை நீட்டி நிம்மதியா தூங்கலாம். லாகர் விக், ஏன் திமிரு பிடிச்சவங்களா? லாகர் விக், அத கீழே போடு. நான் வந்துட்டேன், கிட்டத்தட்ட வந்துட்டேன். என்ன தூக்கி விடுடா. எல்லாம் என் தலை எழுத்து. இவன் கூட நாமளே தனியா மோதணும் போல. சரிடா விக்கு, வா பார்க்கலாம். அடே குண்டு கரடி. இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இது ரொம்ப வயலன்ஸா இருக்கு. நான் சொல்றத கவனமா கேளு விக். மரத்தை வெட்டினா உனக்கு இதான் கதி. மரத்தை வெட்டி கூறு போட்டா உனக்கு இதான்டா நிலைமை. பண்ணதுக்காக நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப பாருங்கடா, தடி இருக்கலாம். எங்க டாடா காமிச்சுட்டு அப்படியே இருந்து ஓடுது. ஓடுறா தம்பி. தப்பிக்க பாக்குறீங்களாடா? வாங்கடா. அடே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்களாடா? வேகமா வாடா. இல்லடா, நான் இப்படிதான் வருவேன். ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன். அத விட்டு கடசா. சொல்றத கேளு, வேகமா வாடா. வாடா. கொஞ்சம் இருடா. இந்த மாதிரி வில்லத்தனமான லாகர் விக்க பார்த்து ஒரு ஜென்டில்மேன் பயப்பட மாட்டான். லாகர் விக். ஹேய் டப்ளு, எதுவும் பண்ணாதடா. என்ன இவன் பார்க்க வினோதமா இருக்கான்? லாகர் விக், நான் ஒரு ஜென்டில்மேன்ங்கிறதுனால வாடா சண்டை போடலாம். மறந்து போயிட்டனே. வாடா. இந்த திமிர் பிடிச்ச கரடி நம்ம கூட சண்டை போட வருதா? நாம யாருன்னு குறைச்சி கடை போட்டிருக்கான் போல. சரி விடு, இப்போ இந்த வேலையை நாம ஆரம்பிச்சிருவோமா? உன் திறமைய காட்டுறா. என்ன பண்ணாலும் உன்னால என்னைய தோக்கடிக்க முடியாது. நிறுத்துடா, இது சீட்டிங். ஒரு ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே சண்டை போறடா குண்டு கரடி. என் தொப்பி. என்னடா இவன் சண்டை போறன்னு பேட்டை குத்து விட்டுட்டான். நீ தானடா எனக்கு இதை கத்து கொடுத்த. அடே தடிமாடு, நீ அப்படி வரியாடா? இது எப்படி இருக்கு? நீ தோத்து போயிட்ட பத்தியா? நான் சரடடைஞ்சிடுறேன். நீ தான்மா ஜெயிச்ச. ஜென்டில்மேன் தாண்டா எப்பவுமே ஜெயிப்போம். என் கண்ணு. இது சீட்டிங். ஏய் தம்பி, உனக்கு பின்னாடி பாருடா. இப்போ என்னடா சொல்ற டபுளு? உன் கதை இதோட முடிஞ்சதுடா. ஜென்டில்மேன்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. டேய் தம்பி, அசத்திட்ட போடா. ஒரு உண்மையான ஜென்டில்மேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. அண்ணா, இந்த மாதிரி இருந்தா நட்டாஷாவுக்கு பிடிக்காதுடா. அத விடுடா தம்பி. நீ லாகர் விக்க தூக்கடிச்சிட்ட. அப்படின்னா நீ தானே பெரிய ஜென்டில்மேனு. நிஜமாவாடா? ஆமா தம்பி. டேய் அண்ணா, ஒரு ஆம்பளைன்னா இப்ப என்னடா பண்ணுவான்? அது எனக்கு தெரியுமே. என்னடா நான் இப்படி தொங்கிட்டு இருக்கு? அடே திமிரு பிடிச்சவங்களா, இதுவும் உங்க வேலை தானடா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? எந்த ஒரு ஜென்டில்மேனும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்டா. அடே கரடிகளா,
ஒழுங்கா எடியா அவுத்து விடுங்கடா